இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா உண்மை வழிபாடு. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பணக்காரன் இருக்கான், அவனுக்கு ஒரு தோட்டம் இருக்குது சரிங்களா. அதில் 2 தோட்டக்காரர்கள் இருக்காங்க. ஒருத்தர் சோம்பேறி, வேலையே செய்ய மாட்டான். ஆனால் எஜமான் வரும்போது மட்டும் என்ன பண்ணுவான்னா, எழுந்து போய் உடனே கை கூப்பி அந்த எஜமான் கிட்ட, ஓ எஜமானே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு புகழ் பாடி அவர் முன்னாடி இழிச்சிட்டே நிற்பானான். இன்னொருத்தன் என்ன அப்படின்னா, அவன் அதிகம் பேசவே மாட்டான். ஆனால் அவன் கடின உழைப்பாளி. என்ன பண்ணுவான், அங்கே தோட்டத்தில் இருக்கக்கூடிய பழம் காய் எல்லாத்தையும் பறிச்சுட்டு போய் நெடுநூரமாக இருக்கக்கூடிய எஜமான் வீட்டில் போய் கொடுத்துட்டு வருவான். இந்த 2 தோட்டக்காரத்தில் யாருக்கு எஜமானை ரொம்ப பிடிக்கும்? இப்போ அதை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ சிவபெருமான் அந்த எஜமான், இந்த உலகம் அவரோட தோட்டம். இங்கே 2 வகையான தோட்டக்காரங்க இருக்காங்க. ஒரு வகையில் சோம்பேறிகள், ஏமாற்றுறவங்க, அதுக்கப்புறமா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் சிவபெருமானை என்ன சொல்கிறது, அவருடைய அழகான கண், மூக்கு, மற்ற குணங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொருத்தவங்க ஏழைகள், பலவீனமானவர்கள். அதுக்கப்புறம் எல்லா மனிதர்களுக்கும் என்ன சொல்கிறது, விலங்குகளுக்கும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஏழைகள் அவங்களுக்கு வேலை செய்வாங்க. அப்போது சிவபெருமானுக்கு இல்லை யாரை ரொம்ப பிடிக்கும்? எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்துகிறவங்கள என்ன பிடிக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம சிவபெருமான் நம்மளுடைய தந்தை. இப்போ நம்ம தந்தைக்கு வேலை செய்கிறோம் அப்படின்னா, அவருடைய பிள்ளைகளான மற்ற உயிர்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உதவி செய்யணும். ஏன் அப்படின்னா, ஒரு தந்தைக்கு நம்ம உதவி செய்கிறோம், அதோட பிள்ளைகளுக்கு உதவி செய்வோம், அந்த தந்தை ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். கரெக்டாக? அதே மாதிரி இங்கே சிவபெருமானும் அப்படிதான். அவர் படைச்ச உயிர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு தேவையானது நம்மளால் முயன்ற அளவுக்கு அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உதவி செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக சிவபெருமான் மகிழ்ச்சி அடைவார். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மக்கள் சேவையே மகிழ்ச்சியின் சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னும் சொல்லுவாங்க, ஏழைகள் இனி சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு. இப்போ நம்ம இந்த கடையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கடவுள் எப்போ மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னா, அவருடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் இயன்ற அளவுக்கு நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக கடவுள் மகிழ்ச்சி அடைஞ்சு அவர் பிள்ளைகளையும் நல்லா பார்த்துப்பார், நம்மளையும் பார்த்துப்பார். நன்றி, வணக்கம்.